கிளாஸ்ல கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதி போட்டுட்டு எல்லா பிள்ளைங்களும் எழுதுறாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பையன் மட்டும் வெறும் கைய வச்சு எழுதுற மாரி இருந்தது. உடனே டீச்சர் போய் "ஏன்டா இப்படி நடிச்சுட்டு இருக்க? எழுதுற மாரி" அப்படின்னு சொன்னோனே, அவன் சொன்னான், "இல்லைங்க மேம் நான் எழுதிட்டு இருக்கேன்னு" சொல்லி காமிச்சான். அவன் கையில பார்க்கும்போது ரொம்ப சின்ன பென்சில் இருந்தது. அது விரல விட ரொம்ப ரொம்ப சின்னதா இருந்தது. அப்போ அவன்கிட்ட கேட்டாங்களாம், "ஏன்டா உங்க வீட்ல ஒரு பென்சில் வாங்கி தர மாட்டாங்களா?" அப்படின்னோனே, அவன் பாக்ஸ ஓப்பன் பண்ணி அவன் காமிச்சானாம். இந்த பென்சில்ஸ் எல்லாம் நெறைய பேர் வாங்கும்போது எவ்வளோ அழகா இருக்குன்னு வாங்கியிருப்பாங்க. தேவைன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இத யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டுர்றாங்க. அதெல்லாம் பாவம் தான மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மழலை மொழியில அவன் கேட்டானாம். அந்த டீச்சர் அன்னைக்கு ஒரு பாடத்த கற்றுக்கொண்டாங்களாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. "எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை." இந்த உலகத்துல இவங்கனால இது முடியாது. இவங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்மள விட்டு நெறைய பேர் போயிருக்கலாம். ஆனா, என்னைக்கும் நம்மள தள்ளாம, நம்மள தூக்கி சுமக்கிற தேவன் நம்மளோட இருக்கார். அத என்னைக்கும் மறந்துறாதீங்க. காட் பிளெஸ் யூ.